இந்த மேனேஜரோ இல்லை உங்கள் ஓனரோ வந்து ஒரு மணி நேரம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க. அதுவே பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் பண்ணுறீங்கனாலும் 3ஆவது நாள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று திருப்பி சொல்லுவீங்க, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைனா வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அப்போ எப்படி உங்களுக்கு வெற்றி வரும்? அர்ப்பணிப்பு இருந்தால் தானே வெற்றி வரும். அர்ப்பணிப்பே இங்கே வரலையே. டைமிங் தானே வருது. நான் செய்கிற வேலைக்கு கூலி, அதை வாங்கிட்டு நான் போகிறேன். எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்யணும்? ஓகேங்களா? அர்ப்பணிப்பு வந்து சும்மா ஒரு இடத்துல வேலை செஞ்சால் வந்து தானாக வராது. சும்மா வார்த்தையில் சொல்லிக்கலாம், அர்ப்பணிப்போடு வேலை செய்யுங்க, உங்களுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும்னு சும்மா சொல்லலாம். ஆனால் வந்து எல்லாராலையும் வந்து அர்ப்பணிப்போடு வேலை செய்ய முடியாது. எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் அப்படி வேலை செய்ய முடியாது. எங்கே நீங்கள் எப்படி வேலை செய்வீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நீங்கள் அந்த மாதிரி இருப்பீங்க. இன்னொன்று, நீங்கள் பிறந்ததுக்கான வேலையை செய்யும்போது அந்த இடத்துல நீங்கள் அர்ப்பணிப்போடு இருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. பட் அது வேறு, இது வேறு. பிடிச்ச வேலை வேறு, பிறந்ததுக்கான கடமையை செய்கிறதுங்கிறது வேறு. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு பக்கம் சேல்ஸில் இருக்கேன். நான் சேல்ஸில் வந்து என்னை வந்து 9 மணிக்கு மேலே இருக்க சொன்னால் என்னால் இருக்கவே முடியாது. மற்றவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி நானே அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் வந்து வேலைக்கு எதுக்கு போகிறோன்னா, சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி போகிறேன், காசு பார்க்குறக்கு வேண்டி போகிறேன். காசு பார்க்குற இடத்துல வந்து நான் டைமிங் கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு அர்ப்பணிப்பெல்லாம் அங்கே வராது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் அங்கே வேலை செய்கிறேன். அதில் வந்து எனக்கு வர்ற வருமானத்துக்கு ஏற்ற டைமில் வந்து நான் வேலை செய்வேன். அதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்க மாட்டேன். அங்கே அர்ப்பணிப்பே கிடையாது. அதுக்கு பேர் அர்ப்பணிப்பு கிடையாது. சரிங்களா? அதுவே நீங்கள் என்னை வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கூப்பிட்றீங்கன்னா, நான் விடிய உட்காந்து வந்து பேசுவேன். இதுதான் அர்ப்பணிப்பு. ஓகேங்களா? நம்மளோட பேஷனுக்காக நீங்கள் எங்கே வேணும், உலகத்தில் நீங்கள் என்னை எங்கே வேணாலும் போக சொல்லுங்கள். மோட்டிவேஷன் கிளாஸ் இருக்குது, எங்கே வேணாலும் போக சொல்லுங்கள், நான் எங்கே வேணாலும் போவேன். எனக்கு பாஸ்போர்ட் விசா மட்டும் எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் எங்கே வேணாலும் போய் நான் ஸ்பீச் கொடுக்குறேன். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நோ ப்ராப்ளம். ஆனால் என்னை வேலைக்கு போக சொன்னீங்கன்னா நான் யோசிப்பேன். சம்பாதிக்கிறதுக்கு போக சொன்னீங்கன்னா நான் யோசிப்பேன். சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாருமே வேலைக்கு போவேன். ஆனால் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த உங்களோட வாழ்க்கைக்கு உண்டான நீங்கள் பிறந்ததுக்கான கடமையை செய்ய போகும்போது உங்களுக்கு வந்து லிமிட்டேஷனே கிடையாது. உங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது மீன்ஸ் நீங்கள் அந்த லிமிட்டுக்குள்ளேயே வரமாட்டீங்க. உங்களோட கோல் என்னமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. இது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். நீங்கள் தடுத்து நிறுத்தினாலும், எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் அது விடாது. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், உங்களோட பிறந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு க்ரோத் கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும், ஒரு செல்வ வளம் கிடைக்கும்.